அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் மந்திரம் தாயித்து இதெல்லாம் இல்லாமல் உங்களோட பிரச்சனையை சரி செய்யும் முறை இது. பதிவை எல்லாருமே சரியாக பார்க்கணும் அப்படின்றனால தான் பதிவை நம்ம போட்டிருக்கிறோம். சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னால தான் இன்னொருத்தரை போய் பின்தொடராதீங்க, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரு ஆள் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன ஆகும்? எதை போய் தேடுவீங்க? அப்படின்னால்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். எப்போ கீழே விழுந்தாலும் இந்த கவசம் உங்களை காப்பாற்றும். இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சுட்டு போட்டாலும் வராது, கற்றுக்கினாலும் யாரும் கற்றுலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. கடவுள் எல்லார் கையிலையும் ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாங்க, அதை வேஸ்ட் ஆக்காதீங்க. உன்னத்தின போய் நம்பி அவங்க மேலே விழுறதோட எல்லாமே கற்றுக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் கற்றுக்கோங்க தான்னுவேன். முடியாத பட்சத்தில் தான் ஒருத்தவங்களை நாடணும். நான் சரிஞ்சிட்டேன் அப்படின்னு எதுக்கு நான் இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படின்னா, அதை முயற்சியே பண்ண மாட்டீங்க. டியூஷனுக்கு போனால் ஃபீஸ் கொடுக்காமே டியூஷனுக்கு சேர்த்து விட்டுருவீங்களா பசங்களை? இப்படிலாம் கிடையாது. பசங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும்னா டியூஷனுக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கணுன்ற மாதிரி அவ்வளோ பசங்களுக்கே படிப்பில் அவ்வளோ ஃபோக்கஸ் வைக்கிறீங்கன்னா வாழ்க்கைக்கு ஏன் வைக்க மாட்டீங்க? ஏன் நம்ப மாட்டீங்க? அப்படின்றது யாருமே யோசிக்க மாட்டீங்க. இப்போது எதுக்கு கட்டணம் வாங்குறேன்? இலவசமாக சொன்னால் நம்ம ஆளுங்க அதை சரியாக இருக்காது, அதோட பலனே இருக்காது. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நிறையா என்ன பண்ணுறாங்க, செய்வின பாதிப்பு, முடக்கம், மாந்திரிகம், தாந்திரிகம், இதில் பாதிக்கிறோம். அதிகமாக முடக்கம் வருது, ஓஹோன்னு இருக்கிறோம், பிரச்சனை வருது. எதுவுமே வாயை திறந்து சொல்ல முடியல, மந்திரமாக சொல்ல முடியல, ஒரு விஷயத்தை எங்களால் ரெடியும் பண்ண முடியாது, தாயத்தெல்லாம் கட்டினா ஒரு மாதிரி இருக்கும், அப்படிலாம் கேட்குறீங்க. இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த செய்வின பாதிப்பு, சகல விதமான மாந்திரிக பிரச்சனை, ஈடு மருந்து, கண்டிஷ்டி, முடக்கம், கெட்டது எது இருந்தாலும் ஒரே ஒரு பழத்தை வச்சு சரி பண்ணலாம். நைட்டு வைக்கணும், காத்தால உடைக்கணும். இது மந்திரம்லாம் கிடையாது. மந்திரம்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த மந்திரம் நல்லதா கெட்டதா அப்படிலாம் கிடையாது சொல்கிறீங்க. கடவுள் யாரையுமே சாவடிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? மந்திரம் பிராப்தம். யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுன்றது பிராப்தம். எல்லார் வீட்லேயும் போய் சாப்பாடு சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த வீட்டில் சாப்பிட்ணும், யார் வீட்டிலனா அப்படின்னா தான் அது பிராப்தம் கடவுள் கொடுக்கணும். ஒரு அரிசிலேயே ஒருத்தவங்களோட தலையெழுத்து எழுதியிருக்கு அப்படின்னா அந்த மந்திரத்துக்கும் அந்த ஒரு பிராப்தம் இருக்கும். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை புரியாமல் வாழ்க்கையை பயணம் பண்ணாதீங்க. எனக்கு செய்வினை வச்சிட்டாங்க அப்படின்னு ஜாதகமோ அந்த வேலையை பண்ணோன்னு சொல்லியிருப்பேன். பதிவை கரெக்டாக பார்க்க மாட்டீங்க. ஜாதகமோட தசாபுத்தியோ யோகமோ கர்ணம், அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாதகம் இத்தனை வருஷம் அவங்கள முடக்கம், இருட்ட பண்ணோம், அது தெரியாமல் இதுதான் வச்சிட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணாதீங்க நீங்கள். அதே மாதிரி இந்த ஒரு முறை கட்டு கிட்டு தடை கீடை என்ன இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் தான். இது கூட பாடம் தான், புரியுதுங்களா? இதை கற்றுக்கிறது கற்றுக்காமல் இருக்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம். டவுட்டு கேட்குறவங்களுக்கு சிம்பிள் தான். எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இரவு நைட்டு தூங்கும்போது உங்களோட நெகட்டிவ் ஒரு பழம் எடுக்கும். அதை காத்தால இந்த ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் உடைச்சிட்டு வந்தால் போதும். உங்கள் கையில் இருக்கிற நெகட்டிவ் தடை கீடை எல்லாமே கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலகும். உங்களோட மைண்டு ரிலீஃப் ஆகும். உங்கள் கையில் இருக்கிற நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனு, என் கூட யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களை விட்டு ரிமூவ் ஆகும். உங்களோட பிராப்தம் உண்டாகும். இது தடை கட்டு, நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கற்றுக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்காது.
பாதிக்கிற விஷயம் நம்ம பதிவில் கொடுத்துருக்க மாட்டோம். ஒருத்தவங்களை அழிக்கிற விஷயமும் நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் கற்றுக்குவோங்கன்னு தான் சொல்லியிருப்போம். இதை கற்றுக்கினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே சீரும் சிறப்பமாக வரலாம். இந்த வீடியோவில் வந்து ஏன் வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே கட்டணம் சொல்கிறேன்னா, முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருத்தங்களையே நம்பிக்கின்னு அதுலேயே வாழ்க்கையை வந்து பயணம் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பாடமாக இருக்கும். சாமி கும்பிட்றதை யார் சொல்லி கொடுத்தாங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாமி இப்படி தான் வணங்கணுன்றது சொல்லி கொடுக்காம இருந்தால் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு வித்தியம். கற்றுக்குனா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போனா ஒரு நாள் யூஸ் ஆகும். அது கெடுக்கும் கெடுக்காது. இந்த மாதிரி தடை முடக்கம் செய்வின பாதிப்பு அப்படின்றதெல்லாம் கற்றுக்கோங்க. கற்றுக் கொடுக்குறதுக்கு என்னால் முடியும். நான் எல்லாருக்குமே கஷ்டம்னு சொல்லிட்டு வரவங்க கையில் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வரும். ஒரு குடும்பத்துக்கே கஷ்டம் வந்தால் அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு எப்படி வழி அப்படின்னு நீங்கள் கற்றுக்குனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டை ஃபேமிலியை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். எந்த ஒரு தீய சக்தியிலேருந்து உங்களை வந்து மீட்டு எடுத்துன்னு வரலாம். இது வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் தான் ஃபஸ்ட்டு நேராக வந்து பயிற்சி கொடுக்கலாமா? நேராக வந்து பயிற்சி கொடுக்குறதுக்கு எதுவுமே அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நேராக வர்றதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, இது வந்து மந்திரம் தான், சொல்லி கொடுக்குறது தான். 2 செகண்ட் தான் ஆகும். இந்த மாதிரி ஃபார்முலா பண்ணால் சரியாகும். இப்படி பண்ணுங்க அப்படின்றதுக்கு எதுக்கு கடலை விட்டு வெளியே வர்றீங்க? ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறீங்க? பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதோட கட்டணம் வந்து 6700 ரூபாய் இதோட கட்டணம். இதில் வந்து கலந்துக்கணும் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணி கடவுளை டிசைட் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் கற்றுக்குனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை இன்னொருத்தவங்களை வந்து தொடர்ந்துக்குன்னு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட தலையெழுத்து கிடையாது, உங்களோட பிராப்தம். அது கடவுள் கொடுக்குற பிராப்தம். அது புரியுதுங்களா? வாழ்க்கையில் எல்லாமே ஒரு செயல்முறையில் கடவுள் கொடுத்துருக்குறாங்க. எல்லா வித்தியும் இருக்குது. அதாவது சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த வித்தைக்கு தான் காசு. அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த கட்டணம் எல்லாம். தவிர நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்களே வழி நடத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.